Hello friends, welcome to VTV Learning. நான் விவேக் தமிழரசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு ஃபைல் இல்லை ஒரு டேபிளை பவர் queryக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் என்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் அந்த டேட்டா, நேம், டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி இருக்குது. ஸோ இதை நான் வந்து பவர் query விண்டோவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க, டேட்டா, அதுக்கப்புறம் ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச். ஸோ ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க டேட்டாவை அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி பவர் queryக்கு எடுத்துகிட்டு போயிடும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் என்னோடய டேட்டா, இதை தான் நீங்கள் வந்து உள்ளே கொண்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பப்பு. ஆமாம், இதை தான் நான் எடுத்துகிட்டு போகணும். அதேமாரி என்னோடய டேபிளில் ஹெடர் இருக்கா? ஆமாம், ஹெடர் இருக்குது. இல்லைனா நீங்கள் இதான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஓகேன்னு கொடுங்க, பவர் query எடிட்டர் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஓகே, இதுதான் பவர் query எடிட்டர் விண்டோ. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டேட்டாவை நம்ம உள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு டேபிளாக கன்வெர்ட் ஆகிடும். நம்ம முன்னாடி பார்க்கும்போது இந்த ஃபார்மேட் இல்லை, அதாவது இந்த கலர் ப்ளூ கலர் ஃபார்மேட் இல்லை, நார்மலாக ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு. ஆனால் நான் அதை பவர் queryக்கு மூவ் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேபிளாக கன்வெர்ட் ஆகி உள்ளே லோட் ஆகிடுச்சு. ஏன்னா நார்மலாக இருக்கும் போது நீங்கள் கீழே எந்த டேட்டா ஆட் பண்ணாலும் அதை உள்ளே கொண்டு போக முடியாது. ஒன்லி டேபிள் ஃபார்மேட்டில் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டேட்டா கீழே ஆட் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த ஃபைலை உள்ளே லோட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு ஃபைலோட நேம் இருக்குது. நேம் மாற்றணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். நான் சாம்பிள் டேபிள்னு வைக்கிறேன். ஸோ இதில் 2 ஸ்டெப் வந்து அப்ளை ஆகிருக்கு. இந்த பார்ட் தான் எக்ஸாக்டாக நீங்கள் என்னென்னலாம் ஸ்டெப் பண்ணுறீங்களோ அது இங்கே லோட் ஆகிட்டே வரும். அதாவது அது பேக் எண்டில் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எந்த சோர்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறத காமிக்கும். இதுதான் அந்த எம் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது அந்த ஃபார்முலா பாரில் காமிக்கிது. கரண்ட் ஒர்க் புக் அப்படின்னா இப்போ எக்ஸிஸ்டிங்காக நான் ஓப்பனில் வச்சுருந்த ஒர்க் புக்லேருந்து இந்த டேபிள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த டேபிள் நேம் வந்து டேபிள் 1ன்னு காமிக்கிது. ஓகேவா? இந்த டேபிள் நேம் 1 அப்படிங்கிறது அந்த எக்ஸல் ஃபைலில் உள்ள டேபிளோட நேம், அதுதான் அந்த டேபிள் 1. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இங்கே இருக்க பவர் queryயில் இருக்க டேபிள் நேம் வேறு, இது வந்து பவர் queryயில் உள்ளது. இந்த டேபிள் 1ங்கிறது எக்ஸலில் உள்ளது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சேஞ்ச்டு டைப். சேஞ்ச்டு டைப் அப்படின்னா ஒவ்வொரு காலம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட டேட்டா டைப் இருக்கும். ஸோ இந்த காலம் எந்த மாதிரியான டைப்பு, வெதர் இது வந்து டெக்ஸ்ட்டா இல்லை டேட்டா, டைமா இல்லை கரன்சியா இல்லை டெசிமல் வேல்யூவா அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரிடிக்ட் ஆகிடும். அதுதான் அந்த பவர் queryயோட ஃபியூச்சர். ஓகே, ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டேட்டாவை லோட் பண்ணும்போது அதுவே ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும். இன்கேஸ் அது ராங்காக ஜட்ஜ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு மாற்றிக்க வேண்டியதுதான். ஓகே, இது ரொம்ப ஈஸி, சிம்பிள். அந்த 2 ஸ்டெப்பு தான் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டேட்டா எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் ட்வீட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எப்படி பார்த்துருக்கோம்னா ஒரு ரியல் டைம் ஃபைல்லேருந்து ஒரு டேட்டாவை எப்படி உள்ளே கொண்டு போகிறதுன்னு பார்த்தோம். அதே போல் நம்ம ஒரு எக்ஸல் ஃபைல்லேருந்து எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்ப்போம். அதாவது என்னோடய லோக்கல் பாத்தில் என்னோடய ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை உள்ளே லோட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா நியூ சோர்ஸ், நீங்கள் இப்படியும் போகலாம். இது ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் போய் நான் எக்ஸல் ஒர்க் புக் ஒன்று லோட் பண்ண போகிறேன். இதே இடத்துல எக்ஸல் ஒர்க் புக் கிளிக் பண்ணுறேன். ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் எனக்கு என்னோடய ஃபைல் எங்கே இருக்கோ அதை நான் சர்ச் பண்ண போகிறேன். ஓகே, நான் எக்ஸல் ஒர்க் புக் தான் உள்ளே லோட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸல் ஒர்க் புக் இருக்குது, இதை லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. இதுதான் நேவிகேட்டர் விண்டோ. ஆனால் ப்ரீவியஸ் டைம் நான் பண்ணும்போது எனக்கு இந்த நேவிகேட்டர் விண்டோ வரல. ஏன்னா என்னோடய எக்ஸல் ஃபைல்லேருந்து டைரெக்டாக நான் உள்ளே கொண்டு போயிட்டேன். ஆனால் இப்போ நான் வேறு ஒரு இடத்துலேருந்து என்னோடய ஃபைலை உள்ளே லோட் பண்ண போகிறேன். அதனால் இந்த நேவிகேட்டர் விண்டோ பாப்பப் ஆகிருக்கு. அந்த ஃபைலில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது இது. ஸோ அந்த ஃபைலில் ஒரே ஒரு ஷீட்டு தான் இருக்குது.
அந்த ஷீட்டை காமிக்கிது. அந்த ஷீட்டில் என்ன டேட்டா இருக்குங்கிறத ரைட் சைடு நீங்கள் பார்க்குறீங்க. இதுவே உங்களுக்கு 2 ஷீட் இருக்குது, 3 ஷீட் இருக்குன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை ஷீட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே லோட் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து ஒரே ஒரு ஷீட் தான் இருக்குது, இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா உள்ளே போயிடும். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம புதுசாக லோட் பண்ண எக்ஸல் ஒர்க் புக் ஃபைலு உள்ளே வந்துருச்சு. ஆனால் இதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 4 விதமான ஸ்டெப் அப்ளை ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது ஒரே 2 ஸ்டெப்பு தான், சோர்ஸு சேஞ்ச் டைப்பு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. ஆனால் இங்கே வந்து சோர்ஸ்னால் எந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிற லொக்கேஷன் பார்த்து இதில் அப்டேட் ஆகிருக்கும். ரெண்டாவது நேவிகேஷன், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்க, எந்த ஷீட்டை பர்டிகுலராக சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரும். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நம்மளோட காலம் ஹெட்டர் அது வந்து ஃபஸ்ட்டு ரோவில் இருக்குது. ஓகேவா? ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா காலம் 1 2 3 அப்படின்னு சொல்லி இதுவாக காலம் நேம் அசைன் பண்ணியிருக்கு. அப்புறம் இதில் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ABC 1 2 3, இது என்ன டேட்டா டைப்புன்னு சொல்லி அதுக்கு தெரியல, அதனால் அது அப்படி வச்சுருக்கு. டெக்ஸ்ட்டு ப்ளஸ் நம்பராக வச்சுருக்கு 3 காலமும். அடுத்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஹெட்டர் வந்து ப்ரமோட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்த ஹெட்டர் வந்து மேலே போயிடுச்சு. இப்போ இனி பெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் மட்டும்தான். அந்த டேட்டா டைப் 4வது ஸ்டெப்ஸில் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இதுதான். ஸோ இந்த 4 ஸ்டெப் இது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருச்சு. இப்போ நான் இன்னொரு ஃபைல் ஒன்று லோட் பண்ணுறேன், அது வந்து பிடிஎஃப் ஃபைல். ஓகே, இதுலேருந்து பிடிஎஃப் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, லோட் ஆகிடுச்சு. இதுலேயும் நேவிகேட்டர் விண்டோ பாப்பப் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எந்தெந்த ஃபைல்லாம் வெளிலேருந்து லோட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே இந்த நேவிகேட்டர் பாப்பப் வரும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட 2 டைப் ஆஃப் காமிச்சிருக்கு. ஒன்று வந்து அதுவே அந்த அது பிடிஎஃப் ஃபைலில் டேபிள் காமிச்சிருக்கு, இன்னொன்று வந்து அந்த பேஜ் காமிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் பேஜை வச்சே போகிறேன். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபைலை பற்றி கவலைப்பட வேணாம், டேரெக்டாக நீங்கள் எந்த ஃபைல் நீங்கள் லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டேரெக்டாக லோட் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக் ஸ்டெப் அப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டட் ஸ்டெப்பில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா நீங்கள் மேனுவலாக போய் இந்த கீர் ஐக்கான் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் லோட் ஆகிடுச்சு. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 ஸ்டெப் அப்ளை ஆகிடுச்சு. சோர்ஸ், நேவிகேஷன், ப்ரமோட்டட் ஹெட்டர் அண்ட் சேஞ்ச் டைப். மூணாவது அடுத்து நான் இன்னொரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபைலு என்ன மாதிரியான ஃபைல் அப்படிங்கிறத காமிக்குது. இதில் வந்து டீலிமிட்டர் எந்த மாதிரி இது டீலிமிட் பண்ணுது, அதாவது டேபை வச்சு டீலிமிட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பேஸ்ட் ஆன் ஃபஸ்ட் 200 ரோஸ், அதாவது இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஃபஸ்ட் 200 ரோஸில் பேஸ் பண்ணி தான் நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது அது சொல்லுது. ஸோ இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைல் உள்ளே லோட் ஆகிடுச்சு. பார்த்துக்குங்க, இதில் 3 ஸ்டெப் தான் அப்ளை ஆகிருக்கு. இதில் நேவிகேஷன் ஸ்டெப் அப்ளை ஆகலை. ஸோ சோர்ஸ் டைரெக்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. இதில் நேவிகேஷன் ஏன் அப்ளை ஆகலைன்னா இது வந்து ஒரு எக்ஸல் ஃபைலோ அந்த மாதிரி கிடையாது, பிடிஎஃப் ஃபைலோ கிடையாது. ஏன்னா இதுக்கு மல்டிபிள் டேபு, ஷீட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும்தான். அதனால தான் நமக்கு அந்த நேவிகேஷன் உங்கள் ஸ்டெப்ஸ் அப்ளை ஆகலை. ஸோ டைரெக்டாக ப்ரமோட்டட் ஹெட்டர்ஸ் ஆகிடுச்சு, அப்புறம் சேஞ்ச் ஸ்டெப் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். நான் பண்ண அதே ஸ்டெப் இங்கேருந்தும் பண்ணலாம். இங்கே இருக்க கிளிக் டேட்டா, கெட் டேட்டா, அதில் போய் ஃப்ரம் ஃபைல் நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதர் நீங்கள் இப்படியும் போகலாம், இல்லை அப்படியும் போய் ஃபைலை லோட் பண்ணலாம். பவர் குரி இப்படி தான் ஒரு ஃபைலை பவர் குரியில் லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்வஸ்ட் இருக்குது, தெரிஞ்சுக்கணும், இல்லை ஃபர்தர் எனி சஜஷன் இருக்குது இந்த வீடியோ பற்றி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.